எங்க மீட் பண்ணோம்? காலேஜ்ல. காலேஜ்ல. எந்த காலேஜ்ல? எஸ்ஆர்எம் காலேஜ்ல தான் மீட் பண்ணோம். சொல்லு நீ சொல்லு. கிளாஸ்மேட். இதே கிளாஸ்ல வந்து உட்கார்ந்திருந்தேன். ஏய் ஃபுல் ஸ்டோரி சொல்லணுமா? ஃபுல் ஸ்டோரி சொல்லணுமா? அபிமது போட்டோகிராஃபி தான் எங்களை வந்து என் வாழ்க்கையை கெடுத்தது. இதுக்கு காரணமே அவங்க தான். ஃபர்ஸ்ட் காலேஜ்ல பார்க்கும்போது முழங்கால் முட்டிக்கு ஏத்திட்டு பேண்ட் போட்டு வர மாதிரி வந்தான் உள்ள. ஒரு எல்லோ கலர் ஷர்ட், ஒரு ப்ளூ ஜீன். இவங்க காலேஜ் வரும்போது பேராஷூட் ஏர் ஆயில் போட்டு ஒன் சைடு வாக் எடுத்து சிவி வில்லேஜ் கேர்ள் மாதிரி வந்தாங்க. சின்ன வயசுல இருந்து பார்த்தா அவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷனலி ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி, விக்கி பற்றி சொல்லணும் அப்படின்னா மோர் தென் நாங்கள் 11 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்பையும் விக்கி வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, எங்கள் 2 பேருக்குமே சரி. இன்னுமே லைஃப் லாங் வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தீபிகா அண்ட் விக்கி வந்து ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி மேரிட் லைஃப். தீபிகாவும் விக்கியும் வந்து லவ் பண்ணும்போதுலேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அவங்க இப்போ ஹாப்பியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் ஆனதுக்கு. ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் அது எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து சின்னதாக ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது, ஆனால் இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு மாதிரி எக்ஸைட்டடா எப்படி சொல்ற, ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட். இல்ல என் மருமக பொண்ணு நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. அந்த பொண்ணை பற்றி நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். என் பையன்கிட்ட அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத விட அதுக்கிட்ட இவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப பெரிய விஷயம். 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவ்வளோதான். ஸ்கூல் வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயிட்டா
ஸ்போர்ட்ஸ். நான் அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பாசம் எல்லாம் அதிகமாகிடுச்சு வரைக்கும். மிஸ் பண்ண ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் இருக்கோம் 2 பேரும் ஒன்றா. அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம், அடிக்கடி பார்த்துப்போம். நீனும் தீபிகாவும் நீண்ட ஆயுளோடையும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கும் இப்படியே இருக்கணும். இதுதான் நான் ஆண்டவனை கேட்டுக்கிறேன், உன்னையும் சேர்ந்து கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் அக்ஷாட்ட பேசினா, அப்புறம் அபி, நீ இல்லையா பாருப்பா, இந்த அபி இல்ல அது வேற அபி. அதிக பாசம் பொண்ணு மேலே தான் எனக்கு. அப்பா எது செஞ்சாலும் அவளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். பிள்ளைக்கு எந்த செஞ்சாலும் நான் பாட்டுக்கு இவர் கையால் செஞ்சாதான் அவளுக்கு சக்ஸஸ் ஆகும் எதுவுமே. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரிட் லைஃப் பண்ணா நீ ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Happy married life, Vicky Deepika. Happy married life, Vicky Deepika. Happy married life, Deepika and Vicky. Happy married life, Vicky Deepika. Happy married life, Akka Mama.
கூட எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி உன் பின்னாடி வரேன், நீ என்ன சொல்றியோ அதான் கேட்குறேன், இப்போ கூடன்னு சொன்ன மாதிரி தான் சொல்லணும். இதுதான் இது அப்படிதான் நான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இதே ஃப்ரீடமோட என்னை லைஃப் லாங் இப்படியே வச்சுப்பியா? சொல்ல வந்து You are சொல்லு. my everything.